2100 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை புல்டோசர் கொண்டு அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அழைத்தார். அசாம் மாநிலத்தில் பல்வேறு காலகட்டங்களில் சுமார் 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் சர்வதேச போதைப் பொருட்களுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை புல்டோசர் மூலம் அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அழைத்தார். இது தொடர்பாக பேசிய அவர், போதைப் பொருட்களுக்கு எதிரான போரை அசாம் நடத்தி வருகிறது என்றும், போதைப் பொருட்களுக்கு இல்லாத மாநிலத்தை உருவாக்க உறுதியுடன் இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்கள் அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும்போதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் கள்ளச்சாராயம் தனிநபர், குடும்பம் மற்றும் நமது சமூகத்திற்கு கடுமையான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ள வேளையில் மாநிலம் முழுவதும் இளைஞர்கள் மத்தியில் பரவி வரும் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் கள்ளச்சாராயத்திற்கு எதிரான இந்த அறப்போராட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து போதைப் பொருள் இல்லாத பாரதத்தை உருவாக்க உறுதி கொள்வோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.